Chiku's birthday surprise. ஹாய், இப்போ இந்த ஸ்பெஷல் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்குவோட ஹாரிகாவோட பர்த்டே இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் எதுவுமே பிளான் பண்ணாதனால சடனாக வந்து மார்னிங்லேருந்து ரொட்டீனாக சுற்றிட்டு கிஃப்ட் வாங்குறது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண விஷயம்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சு அவளுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் வந்து டைம் ரொம்ப டிலே பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வீட்டில் இல்லாத டைமில் எல்லாத்தையும் பக்காவாக டெக்கரேட் பண்ணி அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. என்னென்னா அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு தெரியும், ஆனால் எப்படி கொடுக்குறேங்கிறது மேபி அவளுக்கு கெஸ்ஸிங் இருக்காது. வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறோமா இல்லை வெளியில் பண்ணுறோமோன்னு தெரியாது. ஸோ அதில் என்னென்ன பண்ணி சரி பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சு, சூப்பராக போச்சான்னு நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம இந்தியன் கால் பார்த்தீங்கன்னா சிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குங்க. சிக்குஸ் பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுறது தேங்க் யூ ஸோ மச் அபிஷ். தேங்க்யூ, வெல்கம். எப்படி இருக்கு இந்த சர்ப்ரைஸ்? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஏதோ சர்ப்ரைஸ் கொடுப்பேன் எதிர்பார்த்தேன். நல்லா சர்ப்ரைஸ் கொடுப்பேன் எனக்கு தெரியும். நல்லா கொடுத்துட்டேன். இதெல்லாம் நீ தான் டெக்கரேட் பண்ணியா இல்லை ஆளை வச்சு பண்ணுங்க? ஆள் வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஓன் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஆள் வச்சு பண்ணுறது ஒரு மேட்ரு இல்லைங்க. காசு கொடுத்தா எவன் வேணால் ஸ்பீடாக பண்ணிடுவான். ஆனால் நம்ம வந்து ஒருத்தவங்க உண்மையாக நேசிச்சா அவங்க உண்மையாக நம்மளே எஃபோர்ட் போட்டு பண்ணோம் இருக்கு இல்லையா? 3.5 hours இல்லை மார்னிங் இருந்து ஃப்ரம் 11 o'clockலேருந்து நான் அழைஞ்சிட்டு இருக்கேன். இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 hours ஆச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இது புதுசு, இந்த டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே. இட்ஸ் ஓகே. புரியுது, டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி பிளான் பண்ணுறது எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ண எனக்கு சர்ப்ரைஸ் தெரியும். அவ்வளோ மூளை இல்லாததுனால வந்து நான் வந்து அரவிஷோட பர்த்டேக்கு ஆள் வச்சுட்டு பண்ணேன். ஆனால் இந்த டெக்கரேஷன் ரொம்ப நான் ஒவ்வொன்றா சர்ப்ரைஸாக கொடுப்பேன். அந்த சர்ப்ரைஸ் இவங்க கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வருஷத்துக்கு பர்த்டேக்கு எனக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஆனால் இது மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த கிஃப்ட் எதுவும் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. கண்ணா எல்லாமே வாட்சுன்னு நினைக்கிறேன். வாட்சுன்னு நினைக்கிறீங்க? சூப்பர். இன்னும் வெயிட்டாக இருக்கு வாட்ச். வெயிட் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் எதிர்பார்க்காத. காசு இல்லை கடை. ஓகே, நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கு. மனசுல அதுதான், மனசு தான் முக்கியம், காசு முக்கியம் இல்லை. காசோட வேல்யூ முக்கியம் இல்லை. நம்ம யாருக்கு என்ன மனசுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மனசு கொடுக்கறதே பெரிய விஷயம் இல்லை. அது என்ன சின்ன கிஃப்டாக இருந்தாலும் இந்த கிஃப்ட் பேக்கிங் ஃபுல்லாக மனசு தான் இருக்கு. ஆமாம், அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ அது அடிக்கடி யூஸ் பண்ணலாம், ரெகுலர் யூஸ். திருப்பி நெக்ஸ்ட் உன்னோட பர்த்டேக்கு இதே பேக்கிங் வச்சுட்டு கொடுக்கலாம். ஆமாம், அதான் யோசிச்சேன் நான். சரி ஓகே, இனிமேல் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். வெயிட் அண்ட் வாட்ச்.
அமௌண்ட் பண்ணிட்டேன். February 14th, the last year birthday, the award show. 3 special memories. Award show. Our first award show. ఇంకోటి ఉంది కదా, ఇంకోటి ఉంటే ఏం లేదు, చాలా పెద్ద స్పెషలిస్ట్. போட்டுறியா? Gold chain. ஆசீர்வாதம் வாங்கல. எனக்கு பயமா இருக்குதுடா. கேட்டியா? ஆமாங்கண்ணா. அவங்க எந்த வீடியோ எடுத்துருக்காங்க ఒక్క చేసి కూడా கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் அனுப்புங்க.